சிவாய நம்ம ஏப்ரல் 8ஆம் தேதியை மறந்தும் கூட தவற விட்டுடாதீங்க. ஏன் அப்படின்னா அன்னைக்கு முருகபெருமானுக்கு உகந்த தேய்பிறை சஷ்டி வருது. நம்மளோட கஷ்டங்கள் எல்லாமே தேய்ந்து போகணும், மனக்குழப்பங்கள் நீங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த நாள்ல முருகபெருமானுக்கு முறையாக விரதம் இருந்து வழிபடுறது அப்படின்றது அதீத பலனை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த நாள்ல எப்படி விரதம் இருக்கலாம் அப்படின்னா, காலையிலிருந்து விரதம் இருந்து மாலை 6 மணிக்கு மேல வீட்டுல வேல் விக்கிரகம் இருந்தது அப்படின்னா அபிஷேகம் பண்ணி நீங்க அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல படம் தான் இருந்தது அப்படின்னா படத்தை சுத்தம் பண்ணிட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. செவ்வரளி மலர்களாக நீங்க அலங்காரம் பண்றது ரொம்பவுமே நல்லதுங்க. உங்களுக்கு முடிஞ்ச நெய்வேத்தியம் நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சக்கரை பொங்கல், பாயாசம் எதுனாலும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க முன்னாடி ஒரு சட்கோண கோலம் போட்டு சரவணபவ அப்படின்ற அக்ஷரங்களை எழுதி ஒவ்வொரு அக்ஷரங்கள் மீதும் நெய் விளக்கு இல்லைன்னா நெல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வச்சு கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல், திருப்புகழ், கந்தர் அனுபூதி இந்த மாதிரி பாடல்களை பாராயணம் பண்ணுங்க. இதெல்லாம் பாட தெரியாது அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை மட்டும் 21 முறை நீங்க சொல்லும் பொழுது உங்களோட வேண்டுதல் அனைத்தையும் முருகபெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. வரக்கூடிய ஏப்ரல் 8ஆம் தேதி புதன்கிழமை தேய்பிறை சஷ்டி. உங்களுக்கு முருகபெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.